ஒரே கதை, ஒரே ஹீரோ. 2 படம் நடிக்கிறாரு. ஒரு படம் ஹிட் ஆகுது, ஒரு படம் ஃப்ளாப் ஆகுது. இது எப்படி? வாங்க பார்க்கலாம். நடிகர் கார்த்தி பார்த்தீங்கன்னா, ஒரே கதைய வச்சு 2 படம் பண்றாருங்க. அதில ஃபர்ஸ்ட் படம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நந்தவன தெரு. இந்த படத்தில அவரு என்ன பண்ணுவாரு, ஒரு திருடனா இருப்பாரு. ஒரு இடத்துக்கு திருட போவாரு. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, ஹீரோயின் இருப்பாங்க. இவங்களுக்கு பார்த்ததுமே ஒரு லவ் வந்துரும். அதுக்கப்புறம் தான் தெரியும், அவங்கள வந்து அவங்க சொந்தக்காரங்க அவங்களோட பணத்துக்காக வந்து கட்டுப்படுத்தி வச்சிருக்காங்க. பட் அவங்களோட ஆசை என்னன்னா, பெரிய மியூசிக் டைரக்டர் ஆகணும். அதாவது ஒரு சிங்கர் மாரி ஆகணும். அப்படிங்கிற மாரி ஒரு ஆசையோட இருப்பாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, ஹீரோ நம்ம கார்த்தி, அதாவது திருடனா இருக்கிற கார்த்தி, ஹீரோயின கூட்டிட்டு வந்து அவங்களோட ஆசைய நிறைவேத்துனாங்களா இல்லையா? அப்படிங்கிறது தான் நந்தவன தேரு அப்படிங்கிற படத்தோட கதை. அப்படியே இன்னொரு படம் எடுத்துக்கலாமே, உன்னிடத்தில் என்னை கொடு. அந்த படத்தோட கதையும் லிட்டரலா இதே மாரி தான் இருக்கும். கார்த்தி பார்த்தீங்கன்னா, இந்த படத்திலேயே திருடனா இருப்பாரு. ஒரு இடத்துக்கு திருட போவாரு. அங்க ஹீரோயின மீட் பண்ணுவாரு. அங்கேயும் அதே மாரி சிச்சுவேஷன்ல ஹீரோயின் இருப்பாங்க. இவரு காப்பாத்தி கூட்டிட்டு வருவாரு. அவங்களுக்கும் ஒரு கனவு இருக்கும். அதே மாரி பாட்டு பாடணும். அதாவது சிங்கர் ஆகணும் அப்படிங்கிற கனவு. இவரு அந்த இடத்துல அவரு ஹெல்ப் பண்றாரா இல்லையா? அப்படிங்கிறது கதையா இருக்கும். ஸோ ஒரே கதை தான் 2 படத்துக்கும். பட் ஃபர்ஸ்ட்டு சொன்ன அந்த நந்தவன தெரு படம் ஃப்ளாப் ஆகுது. அடுத்து சொன்ன இந்த படம் ஹிட் ஆகுது. இது எப்படி? ஆக்சுவலா நந்தவன தேரு படம் ஃப்ளாப் ஆனதுமே கார்த்தி வந்து ஓகே இந்த மாரி படம் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் ஆயிடுறாரு. ஆனா நம்ம விக்ரமன் யாரு? உன்னிடத்தில் என்னை கொடு படத்தோட டைரக்டர் விக்ரமன் இதே கதைய வந்து கார்த்தி கிட்ட சொன்னதுமே, சார் நான் ஆல்ரெடி இந்த மாரி ஒரு படம் பண்ணிட்டேன். படம் வந்து பெரிய ஃப்ளாப் ஆயிடுச்சு. நான் திரும்பவும் இந்த படம் பண்ணல அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காரு. பட் விக்ரமன் பார்த்தீங்கன்னா, அவர வந்து கன்வின்ஸ் பண்றாரு. இல்ல சார் அந்த படத்தோட கிளைமாக்ஸ் வந்து வேற மாரி இருக்கும். இந்த படத்துல கிளைமாக்ஸ் நான் மாத்திருக்கேன். இந்த படம் கண்டிப்பா வந்து நல்லா இருக்கும். அந்த படத்துல கிளைமாக்ஸ் மட்டும் தப்பா போனதுனால படமே டோட்டலா ஃப்ளாப் ஆயிடுச்சு. பட் இந்த படம் நிச்சயமா உங்களுக்கு வந்து ஒரு பெஞ்ச் மார்க்கா இருக்கும். கண்டிப்பா நம்பி நடிங்க. அப்படிங்கிற மாரி ஒரு கன்வின்ஸ் பண்ணி நடிக்க வச்சாரு. அவரு சொன்ன மாரியே உன்னிடத்தில் என்னை கொடு படம் நம்ம கார்த்திக் சாருக்கு ஒரு பெரிய பெஞ்ச் மார்க் அமைஞ்சது அப்படின்னே சொல்லலாம். அவ்வளோ பெரிய ஹிட்டான படத்துல நம்ம விக்ரமன் சார் என்ன கிளைமாக்ஸ் சேஞ்ச் பண்ணாரு? அதுக்கு நம்ம நந்தவன தேரு படத்தோட கிளைமாக்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, அந்த படத்துல கார்த்தி எவ்வளோ பெரிய ஹெல்ப் பண்ணாலும் அந்த ஹீரோயின் இன்னொருத்தங்கள லவ் பண்ணுவாங்க. ஓகே அப்படின்னு சொல்லி நம்ம கார்த்தியும் விட்டுருவாரு. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, ஒரு சோக எண்டிங்கா முடியும். யாரோட பாயிண்ட் ஆஃப் வியூல? ஹீரோவோட பாயிண்ட் ஆஃப் வியூல. இவ்ளோ கஷ்டப்பட்டு அவங்க லவ் பண்ண பொண்ணுக்காக ஒரு விஷயம் செஞ்சு, பட் இருந்துமே ஹீரோக்கு அவருக்கு வேணுங்கிறது கிடைக்கல அப்படிங்கிறப்போ, அந்த இடமே பார்த்தீங்கன்னா, ஒரு சோகமான எண்டிங்கா இருந்தது. அது மக்களுக்கு பிடிக்கல. அதாவது தியாகம் பண்றது அப்படிங்கிற விஷயம் வந்து அந்த காலத்துல இருந்த மக்களுக்கு பெருசா பிடிக்காது. ஹீரோ தான் எண்டுல கிளைமாக்ஸ்ல ஜெயிக்கணும் அப்படிங்கிற மாரி மைண்ட் செட்ல தான் இருந்தாங்க. பட் அப்படியே பார்த்தீங்கன்னா, உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன். அந்த படத்துல விக்ரமன் சார் கிளைமாக்ஸ மாத்திருப்பாரு. அதாவது கார்த்திக்கு சாதகமா ஒரு கிளைமாக்ஸ் வந்து வச்சிருப்பாரு. ஹீரோ வந்து வின் பண்ற மாரி ஒரு கிளைமாக்ஸ் வச்சிருப்பாரு. அந்த இடத்துல மக்கள்லாம் என்ன மாரி யோசிச்சாங்கன்னா, ஓகே இந்த படத்துல வந்து ஹீரோ ஜெயிச்சிட்டாரு. கிளைமாக்ஸ்ல ஹீரோக்கு வந்து ஒரு பாசிட்டிவான விஷயம் ஒண்ணு நடந்திருக்கு. அதாவது தியாகம் அப்படிங்கிற விஷயம் வந்து பெருசா பண்ணல. அப்படிங்கிற மாரி இடத்துலயே இந்த படம் பார்த்தீங்கன்னா, சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு. மக்களுக்கும் எல்லாருக்கும் புடிச்சு போச்சு. ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, நந்தவன தெரு படம் சார்லி சாப்ளினோட சிட்டி லைட்ஸ் அப்படிங்கிற படத்த தழுவி தான் எடுக்கப்பட்டது. ஆனா அதுவே பார்த்தீங்கன்னா, ரொம்ப பழைய கதை. அத எடுத்துட்டு வந்து இப்ப படமா எடுக்கிறப்ப அந்த படம் எப்படி ஹிட் ஆகும்? பட் நம்ம விக்ரமன் சார் அவரு என்ன பண்ணாருன்னா, இந்த இடத்துல சின்னதா ஒரு சேஞ்ச் பண்ணாரு. அது என்ன? இந்த காலத்துக்கு என்ன தேவை? அப்படி ஒரு கிளைமாக்ஸ் நம்ம வைப்போம். அப்பதான் மக்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். நம்ம பழைய கதைய எடுக்கிறோம் அப்படிங்கிறதுனால, கிளைமாக்ஸும் அதே மாரி இருக்கணும்னு அவசியம் இல்ல. கண்டிப்பா இந்த மாரி கிளைமாக்ஸ் மக்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கிற மாரி, சின்னதா ஒரு கிளைமாக்ஸ் வந்து மாத்துறாரு. ஹீரோக்கு சாதகமா ஒரு கிளைமாக்ஸ் ஒண்ணு வைக்கிறாரு. மக்களும் சாட்டிஸ்ஃபைட், ஹீரோவும் சாட்டிஸ்ஃபைட், படமும் பெரிய ஹிட். அதாவது பார்த்தீங்கன்னா, அந்த டைம்ல லவ்வுல பலன் அப்படிங்கிற விஷயம் இருக்கணும். தியாகம் அப்படிங்கிற விஷயம்லாம் இருக்கக்கூடாது பெருசா. அப்பதான் அந்த படம் ஹிட் ஆகும். அப்படிங்கிற மாரி இருந்த விஷயத்த விக்ரமன் தெளிவா புரிஞ்சு கிளைமாக்ஸ மாத்துனாரு. அந்த படம் பெரிய ஹிட் ஆச்சு. இப்போ நம்ம உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன் படத்த பேசிட்டு இருக்கோம். ஸோ ஒரு படத்துக்கு கதை அப்படிங்கிற விஷயம் எவ்வளோ முக்கியமோ, அதையும் தாண்டி கிளைமாக்ஸ் அப்படிங்கிற விஷயம் ரொம்ப சரியா இருக்கணும். முக்கியமா ட்ரெண்ட்ல இருக்கணும். அதையும் தாண்டி மக்களுக்கு கனெக்ட் ஆகணும். அப்படிங்கிற விஷயத்த இந்த 2 படம் மூலியமா நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கலாம். முக்கியமா அடுத்தடுத்து வர டைரக்டர் தெரிஞ்சுக்கலாம்.